வரலட்சுமி விரதம் எப்படி கும்பிட்டோன்ற வீடியோ நிறையா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் போய் பாருங்கள். வரலட்சுமி விரதத்துக்கு என்னென்ன செஞ்சேன்றது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். படிக்கட்டுக்கெலாம் ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் அடித்தேங்க. அப்புறம் ஒயிட் வாஷ் இன்னருக்கும் அவுட்ருக்கும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டோங்க. வாசப்படி நானே தாங்க டெக்கரேட் பண்ணியிருக்கேன். தாமரைப்பூலாம் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முன்னாடி பெயிண்டில் கோலம் போட்டிருக்கேங்க. அதுவும் எப்படி இருக்குதுன்னு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மயிலிறகுல கொடை அம்மனுக்கு செஞ்சுருக்கேங்க. தோகையும் செஞ்சேன், ஆனால் இதில் நான் போட முடியலைங்க. மயில் வாகன அலங்காரன்றதுனால மயிலே தாங்க செஞ்சேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் கட்டிட்டேங்க. அம்பாளுக்கு புடவையும் கட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு தலையும் பொருத்தி வச்சுருக்கேன். எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், அம்பாளை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் தான் ரிவ்யூவில் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா மயில் செஞ்சு வச்சுருக்கேங்க. மயில் ரெக்கை வச்சுருக்கேன் பாருங்கள். அது 50 ரூபா நோட்லேயே ரெக்கை செஞ்சுட்டு தோகை பின்னாடி அம்பாளுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள் தோகை. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லோட்டஸ் ருப்பீஸ்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. 20 ருப்பீஸ், 50 ருப்பீஸ், 5 ருப்பீஸ்ன்னு லோட்டஸ் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் சுற்றியும் காம்பவுண்ட் செவரு தர்மாக்கோலில் அமைச்சு அதில் விளக்கெல்லாம் டெக்கரேஷன் விளக்கெல்லாம் ஊட்டியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வாழைக்கண்ணில் கோலை தள்ளின மாதிரி அமைப்பு செட் பண்ணியிருக்கேங்க. ரெடிமேடாக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெள்ளியிலேயே வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூவு எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் துளசி மாடம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெள்ளியில் பூவு அர்ச்சனை பண்ண 108 பூவும், அந்த பக்கம் 108 காயினும் வச்சுருக்கேங்க. அப்புறம் துளசி மாடத்துக்கு கையிலேருந்து கொட்டுற மாதிரி அமைப்பு செட் பண்ணியிருக்கேன். பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி மயிலிறகுல கொடை செஞ்சு அருகம்புல்ல சுற்றி அமைப்பு பாருங்கள் குடிசை மாதிரி கட்டி வச்சுருக்கேங்க. பாருங்கள், 2 பக்கம் அகல் விளக்கு துளசி மாடத்துக்கு. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி தேவியை ரோஸ் கலர் தாமரையிலையும் சரஸ்வதி தேவியை வெள்ளை கலர் தாமரையிலையும் உட்கார வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு அன்னபூர்ணி தாயை பாருங்கள், அரிசி கீழே கொட்டிட்டு வெள்ளி மாயிலையில் உட்கார வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கலச லக்ஷ்மி தேவி எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். கலச அம்பாளுக்கு சம்மங்கி மாலை, குண்டுமல்லி மாலை, முல்லை மாலை கட்டி போட்டிருக்கேன். மேலே ரோஜா பூ போட்டிருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் தாமரை பூவும் வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காசு கொட்டி சுற்றியும் 786 வர்ற மாதிரி நோட்டு வச்சுட்டு நடுவில் குபேரரை 20 ருப்பீஸ் நோட்டில் லோட்டஸ் செஞ்சு குபேரரை உட்கார வச்சுருக்கேங்க. அதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், மயிலஸ் போட்டு உட்கார வச்சுருக்கேங்க. இப்போது ஃபுல் தோற்றமும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபுல் அமைப்பும் அம்பாளை உட்கார வச்சதுலேருந்து எவ்வளோ என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் ஃபுல் அமைப்பும் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கொடை எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேங்க. மயில் வாகன லக்ஷ்மி தேவிக்கு எல்லா வித பூலையும் மாலை ஃபுல்லாக பெரிய மாலையாக கட்டி போட்டிருக்கேங்க. இப்போ ஃபுல் அமைப்பும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எப்பயும் செய்கிறத விட இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக தாங்க நான் செஞ்சுருக்கேன். வர வேண்டும் அஷ்டலக்ஷ்மி, அருளை தர வேண்டும் ஆதிலக்ஷ்மி. மகாலட்சுமி தேவியே போற்றி 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 போற்றி. ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வரலட்சுமி தேவியே போற்றி போற்றி. பூஜை முடிக்கிற வீடியோ மட்டும் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஃபுல் வீடியோவும் மந்திர சொன்னது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கங்க. இது முடிக்கிற வீடியோ மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்களும் வரலட்சுமி விரதம் எப்படிலாம் கும்பிட்டேன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய்.